Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி C24 and A23 பேட்ச்க்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் C24 வந்து பார்த்தலாம். இப்போ கேலண்டர் இயர் 2024ல வந்து ரீசன்ட்டா அட்மிஷன் வந்து போட்டுருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து அட்மிஷன் கன்ஃபர்மேஷனுக்காக சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்பியிருப்பீங்க. அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அகைன் வந்து உங்களுக்கு போஸ்டெல்லாம் அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ அட்மிஷன் போட்டாச்சு, நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, கிளாஸஸ் எப்படி இருக்கும், அதே போல் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 1 மந்த்துக்கு உங்களுக்கு எந்த அப்டேட்டும் வராது. யூஜி சைடில் உங்கள் அட்மிஷன் எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இன்னும் 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக தான் எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்க பேட்ச்க்கே வந்து இன்னும் எக்ஸாம் வைக்காம தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் போட்டாங்கன்னா பிசிபி கிளாஸஸை வந்து நீங்கள் வெப்சைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே C24 பேட்ச் அப்படின்ற ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பப்போ கிளாஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அட்மிஷன் போட்டவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரீசெண்டாக போட்டவங்க உங்களுக்கு அப்டேட்ஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A23 பேட்ச் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸஸ்க்கு வந்து கிளாஸஸ்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2 கோர்ஸுக்கு மட்டும் இந்த மந்த் ஏப்ரல் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஜியில் BCAக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ 27th ஏப்ரல் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் 28th ஏப்ரல், அதுக்கப்புறம் 11 மே வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 12 மே வந்து போட்டிருக்காங்க. யாரெல்லாம் BCA A23 பேட்ச்சில் படிக்கிறீங்களோ நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே பிஜியில் பார்த்தீங்கன்னா MCAக்கும் போட்டிருக்காங்க. உங்களுக்கும் 27th ஏப்ரல் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மைக்ரோசாஃப்ட் டீமில் வந்து நடக்க போகுது. நீங்கள் வந்து டீமை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து BCA MCAக்கு மட்டும் A23 பேட்சுக்கு வந்து போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாருக்குமே வந்து கிளாஸஸ் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ A23 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டது ஜூன் 2024 எக்ஸாமினேஷனில் எங்களுக்கு வந்து நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த எக்ஸாம் வந்து ஜூனில் நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. கண்டிப்பாக நடக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷனே வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இது ஸ்டார்ட் ஆகி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் வரை நடக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரதுக்கு மினிமம் 2 to 3 months ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்து கூட ஆகலாம். ஸோ ஜூன் எக்ஸாம் வந்து செப்டம்பர் ஆகிடலாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ இது போல் தான் வந்து ப்ராசஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 months எல்லாமே வந்து டிலேவாக தான் நடக்கும். எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 4 months டிலேயில் தான் இருக்கும். ஸோ A23 பேட்ச் நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் 2க்கும் சேர்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 2க்கும் சேர்த்து தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். 2க்கும் சேர்த்து வந்து நீங்கள் அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 பேட்ச் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.